வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அற்புதமான கும்பம் ராசி நண்பர்களுக்கான இந்த 2025 மார்ச் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் மிக சிறப்பு பதிவு அன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, நம்ம பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாதத்திற்கான கிரகநிலை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லிடுறேன். இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை விட்டுட்டு விலகப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸு. இத்தனை நாள் வரைக்குமே என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்கள் தலைக்கு வந்துகிட்டே இருந்துச்சோ அதெல்லாம் இனிமேல் தலைப்பாகையோடு போகும். வரும் காலங்களில் அது கூட வராது, அது பாட்டுக்கு உங்களை விட்டு விலகிடும். இந்த மாதத்திற்கான கிரகநிலைன்னு பார்த்தா சனி பகவான் இந்த மாதமும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலமாகவும் 6இல் சற்று உங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக குரு பகவான் 6இல் இருக்கிறாரு. 4இல் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்குது. இவர் 5க்கு அதிபதி அப்படிங்கிறனால இந்த 7ஆம் வீட்டு பயிற்சி இந்த மாதத்தில் கொஞ்சம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. 10ஆம் வீட்டினுடைய பார்வை பலம் பெற்று 4இல் புதன் பகவான் இருக்காருங்க. கும்பம் ராசி நண்பர்களே, இந்த அற்புதமான கிரக நிலை உங்களுக்கு எதில் சாதகமாக இருக்குது, எதில் பெரிய வெற்றியை கொடுக்க போகுது, எதில் கொஞ்சம் சாதகம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். இது உண்மையாலுமே மிக அற்புதமான மாதம்னு சொன்னால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு கும்பராசி எப்படி இருக்குன்னு பார்த்தா 4இல் வலுவிழந்த நிலையில் உள்ள புதன் பகவானும் கும்பராசி நண்பர்களை குழப்பத்தில் வைத்து அழகு பார்க்க ராகு கேதுனுடைய நிலைகள் இருந்தாலும் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சம்பளத்துக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு 70% சிறப்பாக இருக்குங்க. சனி பகவான் விட்டு விலகக்கூடிய மாதம் இருந்தாலுமே ஒரு 30% ஏற்ற இறக்கமான மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் விலகிறாரு அப்படின்னா டக்குன்னு சுவிட்ச் போடுற மாதிரி எந்த மேட்சிக்கும் நடந்துடாது. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. ஸோ இது கொஞ்சம் அந்த சனி பகவான் இதனால் ஏற்படுத்தின அந்த வலி வேதனை அப்படிங்கிறது ஒரு 30% கொஞ்சம் நாளைக்கு அந்த தொடரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் உண்மையும் கூட. இந்த 30% அப்படிங்கிறது பிஸ்னஸில் சற்று கடினமாக உழைப்பது போலவும் ஒரே வேலையை ஒரு முறைக்கு 2 முறைக்கு செய்ய வேண்டியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4இல் புதன் பகவான் இருக்கிறது கும்பராசிக்கு ஒரு பெரிய யோகம் அப்படின்னு சொன்னாலுமே இது நல்ல நேரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிகுறினே சொல்லலாம். இனிமேல் எல்லாமே உங்களுக்கு குட் நியூஸ் தான். சூப்பரான ஒரு காலம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லளவு சந்தேகம் பட வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறதா. நிறைய வலி வேதனைகள் இழப்புகள் எவ்வளவோ இருந்திருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி, ஒரு பெரிய சுனாமிக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அந்த அளவுக்கு உங்களுக்கு அடிபட்டிருக்கும், அந்த அளவுக்கு உங்களை சிரமப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலங்கள் அதே சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலமாகவும் இருக்குது. 10ஆம் வீட்டினுடைய பார்வை புதன் பகவானுக்கு நன்மையை கொடுக்கும். அருளும் ஆசீர்வாதம் புதன் பகவானுக்கு குறைஞ்சாலுமே கும்பம் ராசிக்கு ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். இந்த நிலை முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. முயற்சி பண்ணால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வேலை செஞ்சால் எதையுமே ஜெயிக்கலாம். என்ன பிஸ்னஸ் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத உணர்த்துதுங்க. உழைப்பால் உங்களை உயர வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். திட்டமிட்டால் வெற்றி, இதுதான் இந்த மாதத்திற்கான வேதவாக்கு தாரக மந்திரம். நீங்கள் திட்டமிட போகிறீங்களா இல்லை கான்ஃபிடென்ட்லாம் உட்கார போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இறைவன் அதற்கான அத்தனை வழிகளையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டியதுதான். வேலை, பிஸ்னஸ்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில், இதில் எல்லாமே கும்பராசி நண்பர்கள் தெளிவாக கவனமாக இருக்க வேணும். அப்படி இருந்துட்டால் உங்களை விட மிகப்பெரிய புத்திசாலியான பிஸ்னஸ்மேன் யாருமே இல்லைங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் மகாலட்சுமியினுடைய யோகம் அப்படிங்கிறது உருவாகும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். வேலை செய்கிற இடத்தில் சற்று மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னாலுமே ஆஃபீஸில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. 5க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவனுடைய மனசில் ஈகோவை உருவாக்குறது, சந்தேகத்தை உருவாக்குறது, பிரிவினை பேச்சை உருவாக்குறது, இது எல்லாமே செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாப்பு, இன்கம்மு இது எல்லாமே அதிகமாகும். ஆனால் மனக்குழப்பம் அப்படிங்கிறதுமே நீங்கிச்சு அப்படின்னாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் உங்கள் லைஃப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கிரேட் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலை, 3இல் இருக்கக்கூடிய இந்த நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். பட் நாம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. திருமண பேச்சில் வெற்றி, குழந்தை பேர், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு குடும்பம் சந்தோஷத்தில் களகட்டுன்னு சொல்லலாம். இனி வரும் காலங்கள் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது அற்புதமாக அதிகமாகக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு யார் என்ன பேசினாலுமே அதை கொஞ்சம் நம்ம தவறாக எடுத்துக்கிறது,
அல்லது நம்ம பேசுகிறத அடுத்தவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிறது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னாவோ அல்லது வந்து தவறாக எடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் புரிய வச்சுட்டாவோ கொஞ்சம் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இனி வரும் காலங்கள் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 7க்கு பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலை கணவன் மனைவி பெற்றோர் மத்தியில் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சங்கடங்கள் உருவானாலுமே அது ஆனால் எல்லாருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறனால அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம கவலைப்படுத்த தேவையில்லை. பட் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம் விட்டு கொடுத்து போகிறது அல்லது நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் நம்ம பார்த்துக்கிறது எதாக இருந்தாலுமே வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே அந்த பேச்சுவார்த்தையை வந்து சுமூகமாக முடிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறனால இதை மட்டும் நீங்கள் கருத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா கும்பம் ராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவில்லைன்னு சொல்லலாம். ஃபேமிலிக்குள்ளே சரண்டர் ஆகிடுங்க. அது நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி அல்லது வேறொருத்தர் தவறு செஞ்சாலும் சரி குற்றம் கண்டுபிடிக்காமல் அமைதியாகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். வேறு வழியே இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலிருந்து அப்படிங்கிறது அந்த சந்தோஷம் நிலையாக இருக்கணும். எல்லாருடைய சந்தோஷம் நம்மளால் கெட்டக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலிகளை எல்லாமே சரின்னு போயிட்டால் குடும்பத்துக்குள்ளே எதுக்குங்க சண்டை வரப்போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். பி ஹாப்பிங்க. இது என்ன செய்யலாம்னா இது என்ன சொல்லலாம்னா இந்த மாதம் ஃபேமிலிக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். குடும்பத்தில் லாப வீட்டில் லாப நிலையில் குடும்ப வருமானம் வந்து உயரும். உழைப்புக்கேற்ற லாபம் அதிகமாகும். வருமானம் சேமிப்பு இது எல்லாமே வந்து உயரும். ஸோ குடும்பத்தினுடைய வருமானம் ஒட்டுமொத்த வருமானம் அப்படிங்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இனிமேல் இருக்க போகுதுங்க. அந்த வருமானத்தை நம்ம எப்படி வந்து சேமிப்பாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச சுக்கிர பகவானால் மாணவர்களுக்கு மந்தத்தன்மை வந்து போக்குவார். இது நாள் வரைக்கும் எதுவெல்லாம் படிப்புக்கு தடையாக இருந்துச்சோ அதெல்லாமே விட்டு விலகக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த சனி திசை விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்கும். அப்படின்னாலுமே கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ். அதோட ஒரு பதவி உயர்வு, அந்த பணியில் இருந்த அந்த சுமையெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக நீங்கள் வேலைக்கு சந்தோஷமாக போகிற மாதிரியான இது எல்லாமே மாறும். ஸோ இனி வரும் காலங்கள் அப்படிங்கிறது வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்லாங்க. மாணவ செல்வங்களே, இது மட்டும் இல்லாமல் இனிமேல் சாதிக்கும் காலம் அப்படிங்கிறனால இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வேலை வியாபாரம் சூப்பராக மாறப்போகுது. ஏதாவது ஒரு வழியில் பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் விலகி வருமானம் உயரும். வராத பணம் வசூலாகும். விற்காத சரக்குகள் விற்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் சேமிப்பு கண்டிப்பாக உயரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த நெகட்டிவெல்லாம் போக்கி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு இந்த காலம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கும்பராசிக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் என்ன செய்யணும்னா குரு பகவான் 6ல் கண்டினியூவாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நலக்குறை தொடர்வது. அதே போல் புதுசாக அந்த காலநிலை மாற்றத்தினால பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான சில நலக்குறைகள் நோய்கள் வாழ்வியல் மாற்றத்தால் வரக்கூடிய நோய்கள், அதாவது ஃபுட் பாய்சன் வர்றது, சரியாக தண்ணி குடிக்காமல் சூடு பிடிக்கிறது, இதெல்லாமே வந்து சிரமத்தை ஏற்படுத்தும் கும்பராசி நண்பர்களுக்கு. ஸோ அதெல்லாம் உணர்ந்து நீங்கள் கவனமாக இருந்தால் வரக்கூடிய நோய்களை நீங்கள் கவனமாக முறையாக நீங்கள் கையாண்டால் ஒரு பெரிய மன அழுத்தமோ ஒரு பெரிய மருத்துவ செலவோ வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். இருந்தாலும் புதிய நோய்கள் சின்னதாக ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குனாலுமே ஒரு பெரிய மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவுங்கனால கும்பராசி நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் சின்ன வியாதியாக இருக்கும்போதே அதையே சரி பண்ணிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு பரிகாரம் வழிபாடு இருக்கான்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு, ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது. அந்த அன்னைக்கு வழிபாடு முடிச்சுட்டு ஆதரவற்றோருக்கு நீங்கள் ஒரு உணவு தானம் கொடுக்கறது, இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். பரிகாரம்னு பார்த்தா எறும்புகளுக்கு தீனி போடுவது, ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம், தூய்மை பணியாளர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் ஆன மருத்துவ செலவுகள், உங்களால் முடிஞ்ச உணவு செலவு, உங்களால் முடிஞ்ச உடை தானம், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், கட்டாயம் கிடையாது. நான் கட்டாயப்படுத்தலை. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது கும்பராசி நண்பர்களுக்கான ஒரு பொது தகவல் தான் இந்த மார்ச் மாதத்திற்கான. இதில் வந்து முக்கியமான ஒரு வேலைகள் செய்கிறீங்க, திருமணம் சார்ந்தோ இல்லை புதுசாக பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதோ புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஏதாச்சும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக மார்ச் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.